இந்த தீபாவளி திருநாளை நாம் கொண்டாடுறதுனால நமக்கு என்ன பலன் அப்படிங்கும்போது, நமக்கு கண்ணுக்கு தெரியாத நம்மளுக்கு உறவுகள் மூலமாக ஏதாவது ஒரு செய்வினைகள், பில்லி சூனியம், கண் திருஷ்டி, கண்ணேறு, இது மாதிரி எதையாவது ஒரு பிரச்சனைகளில் நாம் இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த தீபாவளிக்கு முதல் நாள் அந்த தீபத்தை ஏற்றி நாம் சந்தோஷமாக கொண்டாடிட்டு மறுநாள் காலையில் எல்லோரும் கங்கா ஸ்நானம் பண்ணணும். கங்கா ஸ்நானம்னா எப்படி பண்ணணும்னா, கங்கா தீர்த்தத்தையே வச்சிருக்கிறவங்க கங்கா தீர்த்தத்தை பயன்படுத்தலாம். கங்கா தீர்த்தம் இல்லாதவங்க சுத்தமான பயன்படுத்தாத அந்த தண்ணியை எடுத்து, கங்கையே அன்னையே பராசக்தி இந்த தீர்த்தத்தில் கங்கையாக நிறைஞ்சு மகிழ்ச்சியோடு இந்த தீர்த்தமாக ஆகிவிடுமா அப்படின்னு சொல்லி அந்த தீர்த்தத்தை நாம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து பண்ணும்பொழுது முன் ஜென்ம பாவங்கள் எல்லாமே இந்த தீபாவளி திருநாளில் நாம் அந்த கங்கை ஸ்நானம் செய்யும்போது நமக்கு முழுமையான பாவங்கள் நீங்குது.